வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் ஈவினிங் டைம் ஸ்நாக்காக அவல் புட்டு பண்ணலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணி 1 கப் கெட்டி அவல் அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை கலர் சேஞ்ச் ஆகாமல் 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறிடாமல் இருக்கணும். அவல் வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த அவல் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 கப் அவலுக்கு 1.25 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அரைச்சாச்சு. மாவு ஆக்கிடாமல் இந்த மாதிரி ரவை பதத்துக்கு உடச்சிக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த ரவையில் சேர்த்து கிளறிக்கலாம். எல்லா தண்ணியும் சேர்த்தாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இது இப்படி இருந்தாலும் ஒரு 15 நிமிஷத்தில் நல்லா பொழு பொழுன்னு வந்துடும். மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணணும். 1 கப் அவல் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 1 கப் பொடித்த வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அது கூட கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின வெள்ளைக்கரைசலை ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு புட்டுக்கு போடுறதுக்கு அந்த பாகுக்கு ஒரு பதம் பார்க்கணும். அதை கிண்டி விட்டுட்டே பார்த்துடலாம். இந்த வெள்ளை பாகுலேருந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் ஊற்றுனோம்னா இந்த வெல்லம் பாருங்கள் இதில் கரையாமல் இருக்கு இல்லையா, இதுதான் கரெக்டானது. இந்த மாதிரி உருட்டை வரணும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இதை இதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஏலக்காய் பவுடரையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அவல் நல்லா உதிர்ற பக்குவத்துக்கு பொலபொலன்னு வந்துருச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து இதில் சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கட்டி இல்லாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கட்டி இருந்தால் அதை உடச்சி விட்டுருங்க. இது இப்போ தளன்னு இருந்தாலும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதிராக புட்டு வந்துடும். நல்லா கிளறியாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இன்னும் ஸ்டவ் ஆன்லேயே தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டே கிண்டி விட்டுட்டோம். இந்த சைடு ஒரு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அந்த நெய்யில் ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பு நல்ல பொன் கலராக வறுபட்டு வரட்டும். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. அதை இந்த புட்டில் சேர்த்துக்கலாம். புட்டு வாசனை கமகமன்னு இருக்குது. நெய் இந்த அளவு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா அந்த முந்திரி பருப்பு இந்த புட்டோட சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ புட்டு இவ்வளோ கெட்டியாக இருந்தாலும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொழு பொழுன்னு புட்டு மாதிரியே வந்துடும். ஆறிடுச்சு. நல்லா உதிராக வந்துருச்சு பாருங்கள்.
குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். சுவையான சத்தான அவல் புட்டு ரெடி. இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவலுங்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது, சத்தானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.